கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேர தியானமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14-15 வசனங்களை தியானிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு ஏராளமான கிருபைகளையும் இரக்கங்களையும் கர்த்தர் தன்னிடத்திலே சேமித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாருக்கெல்லாம் உரியது? அவர்களுடைய சுபாவங்கள் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களுடைய சுபாவங்கள் என்ன? 3 சுபாவங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். 1, நாம் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். 2, நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். 3, நாம் தேவனோடு ஜெபத்தில் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சுபாவத்தை நாம் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே தேவன் தாமே நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே அவர் நம்மை விடுவிக்கிறார். யாரெல்லாம் தேவனிடத்திலே வாஞ்சையாயிருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கர்த்தராலே விடுவிக்கப்படுவார்கள், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார்கள். தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது, தேவனிடத்திலே வாஞ்சையாய் இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய ஜெபத்திலே நாம் கர்த்தரோடு இணைந்து ஐக்கியமாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன் என்றும், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். இரட்டிப்பான விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். நாம் மரிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்தில் இருக்கும் பொழுதும்